Hi friends, welcome to DJ's சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற புது ரெசிபி மல்லிதா. இது வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி. இத தான் நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். நீங்க DJ's சமையல் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா ரெட் கலர்ல இருக்கிற subscribe பட்டனை கிளிக் பண்ணுங்க. அதோட இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போட போற புது ரெசிபிஸ் உங்களுக்கு வரும். நீங்க அதை நல்லா சமைச்சு சாப்பிட முடியும். இந்த மல்லிதா வந்து நம்ம மரவள்ளி கிழங்குல வச்சு செய்றோம். மரவள்ளி கிழங்குல வச்சு நம்ம செய்யற இந்த மல்லிதா வந்து ரொம்பவே டிஃப்ரெண்டானது. மல்லிதா வந்து மைதா மாவு, கோதுமை மாவு அந்த மாதிரிலாம் வச்சு செய்வாங்க. ஆனா அப்படி இல்லாம நம்ம வந்து மரவள்ளி கிழங்குல வச்சு செய்யும்போது தான் அதோடைய ஒரிஜினல் டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். நம்ம வந்து மரவள்ளி கிழங்குறோம் பச்சரிசி எடுத்து அதை அரைச்சி எப்படி செய்யணும் அப்படின்றது தான் இந்த மல்லிதாவோட ரெசிபி. வாங்க இதை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: முதலாவது மரவள்ளி கிழங்கு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். அடுத்து 100 கிராம் பச்சரிசி எடுத்திருக்கிறேன். இதை நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சிருக்கிறேன். அந்த அரிசி தான் இது. அடுத்து தேங்காய் துருவல் 1 கப் எடுத்திருக்கேன். அடுத்து ஏலக்காய் பொடி எடுத்திருக்கேன். அடுத்து நான் எடுத்துக்கிறது சர்க்கரை. அடுத்து சிறிதளவு நெய் எடுத்திருக்கேன். அடுத்து தண்ணி தேவையான அளவு. கடைசியா உப்பு தேவைக்கேற்ப. வாங்க இப்போ எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இந்த மரவள்ளி கிழங்கு எடுத்துருக்கோம் இல்லையா, இதை நல்லா மேலே இருக்கிற தோலெல்லாம் எடுத்துட்டு நமக்கு வந்து சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த 1/4 கிலோ மரவள்ளி கிழங்கு இருக்கு இல்லைங்களா, அதை நல்லா தோலெல்லாம் கட் பண்ணி க்ளீன் பண்ணி நான் இந்த மாதிரி எப்படியாச்சும் உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்ஸ் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைக்க தான் போகிறோம். நான் இப்படி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த மரவள்ளி கிழங்கையும் இந்த ஊற வச்சு கழுவி வச்சிருக்கிறோம் இல்லையா பச்சரிசி, இந்த ரெண்டுத்தையும் போட்டு இப்போ நம்ம நல்லா அரைச்சிக்கணும். நல்லா குறக்குறனில் கொஞ்சம் நல்லா நைஸாகவே ரெண்டுத்தையும் நம்ம அரைச்சிக்கலாம். கிழங்கு அரிசி ரெண்டுத்தையும் சேர்த்து மிக்சியில் நான் நல்லா அரைச்சிக்கினேன். நமக்கு வந்து இந்த பதத்துக்கு தான் நமக்கு வரணும். இந்த பதத்துக்கு வரணும். நம்ம தேவைப்பட்டால் கொஞ்சமாக நம்ம தண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு வந்தால் போதும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இதுதான் கரெக்ட் பதம். நல்லா கட்டி பதமாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். நமக்கு மல்லிதா செய்யறதுக்கு நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போது எப்படி வந்து அதை நான் ரெடி பண்ணுறேன்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த அரைச்ச மாவு இருக்கு இல்லையா, ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கினேன். இது கூட இந்த மாவு கூட தேவையான அளவு உப்பு நான் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டையும் சேர்ந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சமயத்தில் உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். அவ்வளோதான். நம்ம இட்லி தட்டில் வச்சு வேக வைக்க போகிறோம். அது எப்படின்னு நான் காட்டுறேன். அந்த மாதிரி பண்ணலாம். இப்போ நான் இட்லி தட்டு எடுத்துக்கினேன். இதில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற நெய் அதை வந்து நான் கொஞ்சம் கிரீஸ் பண்ணிக்கிறேன். இதில் இந்த நெய் தடவுறதுனால நம்ம மல்லிதா நம்ம செய்து எடுக்கும்போது அது வாசனையே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள், நெய் தடவிட்டேன். இது வந்து தண்ணி பதத்தில் ஊற்றுற மாதிரி இல்லை, கட்டி பதம். ஆனாலும் நம்ம என்ன பண்ணணும், போட்டு நல்லா கொஞ்சம் மெலிசாக தட்டிக்கினா போதும். இப்போ மல்லிதாக்கு வந்து நான் அந்த அரைச்ச மாவை வந்து நான் இந்த மாதிரி தட்டில் போட்டுக்கினேன். போட்டுட்டு நம்ம வந்து ரொம்ப திக்காக ஃபுல்லாக வந்து இட்லி மாதிரி பண்ணக்கூடாது. ரொம்ப தின் லேயராக நம்ம போடணும். போட்டுட்டு அந்த நடுவில் கொஞ்சம் குழியாக இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி இப்படி பண்ணிவிட்டு நம்ம அந்த ஓரெல்லாம் மட்டும் அப்படி பண்ணணும். இந்த நடுவில் கொஞ்சம் லைட்டாக அப்படி கொஞ்சம் கேப் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம அதில் தான் நம்ம ஃபில்லிங் வச்சு நம்மளுடைய மல்லிதாவை டேஸ்ட் பண்ண போகிறோம். அப்போ தான் அது ரொம்ப நல்லாயிருக்கும். திக்காக இருந்தால் அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்காது. இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கணும். நீங்கள் ரொம்ப கவனிக்க வேண்டியது என்னன்னா, நம்ம அந்த கிழங்கையும் மாவையும் அரைக்கிறோம் இல்லையா, அப்போ அந்த கிழங்கு வந்து கொஞ்சம் கூட திப்பியாக இருக்கவே கூடாது. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கிழங்கை போட்டுக்கோங்க. அதை நல்லா நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அரிசியை போட்டு நீங்கள் கிரைண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம அரைச்சிக்கலாம். நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி நம்ம தட்டிட்டோம் இட்லி தட்டில். வாங்க இப்போ இட்லி மாதிரி நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி இட்லி பாத்திரம் வச்சுக்கினேன். இப்போ தண்ணி நல்லா நமக்கு கொதிக்குது.
இப்போ நம்ம இட்லி மாதிரி தட்டி வச்சிருக்கோம் இல்லையா, இதை நம்ம உள்ள வச்சுக்கலாம். வச்சு நான் இப்போ மூடி போட்டுறேன். மூடி போட்ட பிறகு எப்போதும் போல இட்லி நம்ம வேக வைப்போம் இல்லையா, அந்த டைம்க்கு நம்ம வேக வச்சு நம்ம எடுத்துக்கினா போதும். இப்போ நமக்கு நல்லா குக் ஆயிடுச்சு மல்லிதா. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆறிட்ட உடனே பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நம்ம வேக வச்சிட்டோன்னே அவசரப்பட்டு எடுக்க வேணா, நல்லா கொஞ்சம் ஆறட்டும். ஆறினோடனே நம்ம இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். ஆறிட்ட உடனே எடுத்தாக்கா நமக்கு அழகாக இப்படி இருக்கும். இது வந்து நல்லா கப் மாதிரி இருக்குது பாருங்கள், நமக்கு நல்லா பின்னாடியும் வந்து வெந்திருக்கும். இப்போ என்ன பண்ணணும், நம்ம இதுக்குள்ளே தான் வந்து நம்ம எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா கப் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் நான் பண்ண சொன்னேன். ஏன்னா இப்போ நடுவில் வந்து நம்ம கொஞ்சம் இங்கே கேப் இருக்கு இல்லையா, கொஞ்சம் குழி மாதிரி இருக்குல்ல, இதில் தான் நம்ம அந்த ஃபில்லிங் வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள் நான் எப்படின்னு வச்சு காட்டுறேன். இப்போ நம்ம ஏலக்காய் பொடி எடுத்துருக்கோம் இல்லையா, அது வந்து நம்ம இந்த தேங்காய் துருவலோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஏலக்காய் பொடியும் தேங்காய் துருவலை நல்லா கலந்து வச்சாச்சு. இப்போ மல்லிதா ரெடி ஆகிருக்கு இல்லைங்களா, அதில் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் எடுத்துக்கலாம். அந்த ஒரு லேயரில் சுகர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சுகர் எனக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் பெட்டர் ஆப்ஷன் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நாட்டு சக்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இப்போது சுகரே சேர்க்குறேன். உங்கள் விருப்பம் தான், உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் தேவையோ நீங்கள் சேர்க்கலாம். இல்லை சில பேர் சுகர் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் லைட்டாக கூட சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் நிறையவே சுகர் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா அப்படி அந்த ஓரெல்லாம் நல்லா அப்படி போடணும், சுகர் இப்படி போட்டுடணும். அடுத்தது இந்த தேங்காய் துருவல் வச்சுருக்கோம் இல்லையா, இந்த தேங்காய் துருவல் இதனோட போடணும். பாருங்கள் இப்போ எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள். இப்போ என்ன பண்ணோம், அடுத்தது இன்னொரு லேயர் இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கணும். நமக்கு இது பார்க்கவே பாருங்கள் கப் மாதிரி இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா? இப்போ இதை என்ன பண்ணோம், இப்படி அப்சைட் டவுனாக இப்படி வச்சிடணும். இப்படி வச்ச உடனே இப்போ நமக்கு இந்த கப் க்ளோஸ் ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸ்டஃப் பண்ண மாதிரி இருக்கு இல்லையா, அவ்வளோதான். நல்லா பர்கர் மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நமக்கு இருக்கும், இந்த கோகனட் ஃபில்லிங்கோட இருக்கும். இதுதான் வந்து மல்லிதா. இதே போல் நான் மற்றது எல்லாத்துக்கும் ஃபில்லிங் ரெடி பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டானது. நம்ம வந்து மல்லிதா அப்படின்ட்டு கொடுத்தோன்னா பசங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன அது புதுசாக இருக்குது அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனாலும் அதை சாப்பிட்டு பார்த்தாங்கன்னா தான் அவங்களுக்கு அதோட டேஸ்ட் தெரியும். அதுக்கப்புறம் மரவள்ளிக்கிழங்கு எங்கே இருந்தாலும் விட மாட்டாங்க, உடனே வாங்கி செய்யுங்க அப்படின்னு வீட்டில் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இது. நம்ம எடுத்த கிழங்குக்கும் அரிசிக்கும் இந்த மாதிரி செட் இருக்குங்களா, இதில் வந்து 6 செட்டுக்கிட்ட தாராளமாக வரும். நம்ம வந்து அந்த லேயர் வந்து கொஞ்சம் தின்னாக தான் நம்ம பண்ணணும், அப்போ தான் அதோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த லேயர் இருக்கு இல்லைங்களா, இதை நம்ம செய்யும் போது ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து நம்ம செய்து ஆறினோன்னு எடுக்கும்போது அடிப்பக்கம் வந்து உங்களுக்கு அப்படியே பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி இருக்கும். ஆனாலும் அது ஆறின உடனே தான் உங்களுக்கு இது பாருங்கள் இப்போ நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். அப்போ தான் நம்ம கடித்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் வந்து அப்படியே கடித்து சாப்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு மல்லிதா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த தேங்காய் பூ அப்புறம் சுகர் இதெல்லாம் வந்து நம்மளோட தேவைக்கேற்ப தான் நம்ம எடுத்துக்கணும். ஆனால் அந்த கிழங்கும் அரிசியும் அதே ரேஷியோவில் போடுங்க, உங்களுக்கு மல்லிதா ரொம்பவே நல்லா வரும். நல்லா டேஸ்ட்டாக நீங்கள் என்ஜாய் பண்ணி சாப்பிடலாம். மல்லிதாலாம் வந்து வேற ஒரு தட்டுக்கு நான் மாற்றிட்டேன். பாருங்கள், இப்போ ஒரு மல்லிதாவை நான் கட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள், உள்ள அந்த கோகனட் ஃபில்லிங்கோட ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். இதை நம்ம அப்படியே வந்து கடிச்சு சாப்பிட வேண்டியது தான். இதை வந்து தனித்தனியாக நம்ம பிரித்து சாப்பிடக்கூடாது, அப்படியே வந்து இப்படி ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா, இது எப்படியே பிடிச்சி தான் நம்ம எப்படி கடிச்சு சாப்பிட்ணும். அப்போ தான் இதோடைய டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். இதான் ஃப்ரெண்ட்ஸ் மல்லிதா. பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா இருக்குது பார்த்தீங்களா. இது சாப்பிடும் போதும் ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபியாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இந்த மல்லிதான்றது ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி, ரொம்ப சீக்கிரமாகவே நீங்கள் இதை சமைச்சிட முடியும். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இதே மாதிரி நல்லா டேஸ்டியாக சமைச்சு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். குக் ஈஸி, ஈட் ஹெல்தி. தொடர்ந்து டிஜே சமையல் சேனல் பாருங்கள். இது போல் புது புது ரெசிபீஸ் சமைச்சு சுவைங்க. தேங்க்யூ.